இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி பொழுது போலீஸ் ஸ்டேஷன்லயே கழிப்பேன். இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கற? அப்படி வா வலிக்கு. பேசாம என் வண்டியில உட்காரு. போலீஸ் என்னதானே கேள்வி கேட்கும், நான் சமாளிச்சுக்கிறேன். ரொம்ப யோசிக்காத. அப்புறம் அவங்க வந்துட போறாங்க. அவங்க தாண்டி போனதுக்கு அப்புறமா நீ உன் விஷயத்துக்கு நடந்து போமா. சரி, வேணும்னா சொல்லு. உன்னை நான் ஒன்றும் கம்பல் பண்ணல, பாத்துக்க. வேணாம்னா விடு. இப்ப வண்டியில ஏறு, அதான் உனக்கு நல்லது. ஏய், போலீஸ் ஜீப்பே வந்துருச்சே. வா வா. எங்கேயா போயிட்டு வரீங்க? சார், படத்துக்கு போயிட்டு வரோம் சார். இது யாரு? என் பொண்டாட்டி சார். அவ ஆசைப்பட்டான்னு தான் நைட் ஷோ போயிட்டு வரோம். ஓ, நல்ல ஜோடி பொருத்தம். தேங்க்ஸ் சார். பாக்குறவங்களாம் ஊர்ல தான் சொல்றாங்க, இல்ல மீனாட்சி? சார், வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போய் சேருங்க. யோ, வாங்க போலாம். உன்னை யார் இப்படி சொல்ல சொன்னா? வீட்டுக்கு போறோம் தானே சொன்னேன், அதுல என்ன தப்பு? அது இல்ல, அதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு போனோம்னு சொன்னேன். எனக்கு வர கோவத்துக்கு நீ வேணும் தானே என்ன உன் பொண்டாட்டின்னு சொன்ன. அப்படிலாம் இல்ல, அவங்க நம்புற மாதிரி ஒரு பொய் சொல்லணும்ல, அதான் அப்படி சொன்னேன். நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி நம்புற மாதிரி இருக்கு. அதான் ஜோடி பொருத்தம் பிரமாதம்னு போலீஸ் சொல்லிட்டு போயிட்டாருல. எனக்கு அதை கேட்கும் போது அப்படியே காதுல ஊசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு வெறுப்பாகணும் தான் இப்படி பண்றல்ல. ஹலோ, இங்காரு மீனாட்சி, நீ வெறுப்பாகணும்னு நான் சொல்லல. அவங்களுக்கு டவுட் வந்தா நான் சொன்ன மாதிரி உன்னை ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சுப்பாங்க. அதை தடுக்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். சரி, இப்ப சொன்னதுனால என்ன நஷ்டமாயிடுச்சு? என் மனசு கஷ்டமாயிடுச்சு. நெருப்புன்னு சொன்னா சுட போகுதான். நான் பொண்டாட்டின்னு சொன்னா நீ என் பொண்டாட்டி ஆயிடுவியா? நல்லதுக்காக ஒரு பொய் சொல்லலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது.